ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ஒரு உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட படம் தான் இப்போ வடமாநில தொழிலாளர் வாழ்வை தேடி தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்குள்ள பின்னாடி பேக்ரவுண்டில் என்னென்ன நடக்குது, அந்த படம் தான் ரயில். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை இயக்குனவர் யாருன்னா பாஸ்கர் சக்தி. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் ரயில் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை பேர் வச்சுருக்காங்க. இந்த படம் தான் திரையரங்கில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. உலகில் அனைத்து மூலைகளிலும் தொழிலாளர்கள் எப்போவுமே எல்லா நாட்டிலையும் அங்கங்கே போவாங்க, செய்வாங்க, எல்லா மாநிலத்திலையும் போவாங்க. அப்படி போகப்பட்ட மாநிலம் தான் வட மாநிலத்துக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அதனாலே அவங்களுக்கு கிண்டலும் வன்மமும் ஏளனமும் நிறைந்த அப்படி ஒரு காட்சி அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. அந்த படத்தோட காட்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் அழகான தேனி மாவட்டம் காய்ப்பாங்க. சுற்றியே பச்சை பசையணும், அந்தளவுக்கு பூத்து குலுங்குற எல்லாமே பார்க்கவே அந்தளவுக்கு மலைகள் எல்லாமே அழகாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம படத்தோட கதாநாயகன் வாழ்கிறாரு. அதுவும் எப்படி வாழ்கிறாருன்னா, சோம்பேறித்தனமாக கையில் ஒரு தொழில் கூட இல்லை, எப்போ பாரு எல்லாமே கிந்திக்கான வாங்கிட்டு போகிறான், எனக்கு வேலை அங்கே கொடுக்க மாட்டேங்க, இங்கே கொடுக்க மாட்டேங்க, இப்படி தான் புலம்பிக்கிட்டே இருக்காரு. தவிர கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு வேலைக்குமே போக மாட்டேக்காரு. இதிலே காலை எழுந்து வேலைக்கு செல்கிற மாதிரி அங்கே போய் குடிச்சிட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிண்டல் அடிச்சுட்டு வட மாநிலத்துக்காரன் வந்தாண்டா, அவன் வந்தாண்டா, இவன் வந்தாண்டா, அவனால் நமக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்கிற கிண்டல்லே இவருக்கு கூட யார் இருப்பாருன்னா, அவர் ஃப்ரெண்டு மாதிரி எழுத்தாளர் ரமேஷ் இதில் நடிச்சிருப்பார். அவரும் ஒல்லியான தோற்றத்தில் தேனிக்கு ஏற்ற மாதிரி கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடிச்சா கூட எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவரும் கூட நல்லா கதாபாத்திரத்துக்கு அடுத்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நல்லா கதாநாயகர் வீட்டுக்கு ஏற்றாப்படியே யார் வடமாநிலத்து தொழிலாளி சுனிலுங்கிற பேரில் அவர் வசிப்பார். அவர் வசிப்போடனே அவர் கதாநாயகனுக்கு இருக்கிற அக்காவும் அந்த வடமாநிலத்துக்காரும் ரெண்டு பேருக்குமே நல்ல உறவு, அக்கா தங்கச்சி மாதிரி பாசமாக அந்த மாதிரி அன்பாக பழகுவாங்க. இதை பார்த்து இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்கெல்லாம் நம்பாத, இவங்க மோசமானவங்க, ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி எப்படிம்பாங்க. இல்லைப்பா நல்ல பையன்ப்பா அப்படிம்பாங்க. அவனும் அந்தளவுக்கு ஒரு நடிப்பு அந்தளவுக்கு அப்படியே அப்பாவித்தனமாக சூப்பராக சுனில் அழகாக நடிச்சிருப்பார். இந்த டயத்தில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, சுனிலுக்கும் யார் நம்ம கதையோட ஹீரோவுக்கும் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும். சண்டையில் பயங்கரமாக பெரிய சண்டை நட்டு பெரிய அடிப்படி சண்டையை அந்தளவுக்கு இருக்கும். இவர் கதாநாயகன் என்ன பண்ணுவார், அவருக்கு வட மாநிலத்தை சுனிலை மண்டையை உடச்சி அவர் படுக்கு போட்டுருவார். இதெல்லாம் பார்க்கல நமக்கு என்னடா இப்படிலாம் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம நம்பி யாரை நம்புறது நம்பக்கூடாது அப்படிங்கிறவங்க இந்த குடிச்சிட்டு தனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் வேலை வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு இப்படி வீட்டில் சாப்பிட்டு தூங்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு சமர்ப்பணம் சொல்லலாம். உண்மையிலே பிழைப்பை தேடி ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அங்கும் இங்கும் பறந்து கொண்டே தான் இருக்கிறாங்க வட மாநில தொழிலாளர்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அடைக்கலம் என்றாலே இங்கே தஞ்சாவூர்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா நம்மை விட அதிகமாக உழைக்கும் ஒரு வடக்கானை பார்த்து வயிறு எறிவோமே தவிர அவங்க இப்படி வேலை பார்க்குறாங்களே, நம்ம அந்த வேலை பார்க்க மாட்டோமே அப்படின்ட்டு அந்த வழி நமக்கு தெரியாமல் உணர்ந்துக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. ரயில் குழுவினர் முடிந்தவரை கடத்திருக்கிறாங்க. இந்த வெண்ணிலா கபடி குழு, அப்புறம் நான்மகன் அல்ல உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களின் வசனம் எழுதியவரான எழுத்தாளர் பாஸ்கர் தான் இதில் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு வரி எழுந்தார்னா அந்த வரியில் எழுத்துக்கே உயிர் கொடுத்து அந்த அளவுக்கு எழுதியிருப்பார். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம பாராட்டலாம். புலப்பம் பெயர் தொழிலாளர்கள், மனிதனுக்கான அவர்கள் குடும்ப சூழல், ஏன்னா நம்ம போன்றே 1000 பிரச்சனை இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் திமிருடன் சுற்றி பலரை விடவும் மோசம் என்பதையும் நடிகர் பர்வேஸ் மேக்ரோ தன் நடிப்பால் நேர்த்தியாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. நடிகர் கும்ராஜ் வைரமாலா, ரமேஷ் வைத்யா பாட்டியாக நடித்தவர் என அனைவர் தங்களுக்கு வழங்கப்பட்ட பாத்திரத்தை நியாயமாக செஞ்சுருக்காங்க. வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வந்த பின் டீ கடையில் வடைக்கு பதிலாக பானிபுரி வகை உணவு விற்கப்படும் பற்றி காட்சியில் கைத்தட்டி தான் ரசிக்க கூட இருக்கும். அந்தளவுக்கு இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது அப்படியே கதை அருமையாக கொடுத்துருக்குறாங்க. குறைந்த பட்ஜெட்டில் உருவான படம் என்பதாலே கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உணர்ச்சிகரமான காட்சிகள் முன்பே சொல்லப்படவில்லையாட்டாலும் கிளைமேக்ஸில் ஊக்குவிக்கும்படியாக மெதுவாக திரைக்கதையில் பெரும்பாலான காட்சியில் சோர்வு தருகின்றது. சின்ன விஷயத்தை மெனக்கட்டு இதில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. பின்னணி இசைகளும் சில பாடல்களும் கதைக்கு ஏற்ப சரியாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து முயற்சியால் இசையமைப்பாளர் எஸ்.ஜே. ஜனனி நல்ல இசையை வழங்கியிருக்கலாம். கிராம பின்னணிக்கு ஏற்ப சில இசைக்கோர்வைகள் நன்றாக இருக்குது. இப்படத்தில் இன்னொன்று சொல்லப்போனால் கதாநாயகன், ஒளிப்பதிவாளர் தேனீஸ்வரன்,
தன் ஒளிப்பதிவின் காட்சி வந்து கதையை வந்து நல்லா உருட்டியிருக்காரு. மொத்தத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் போல் பரபரப்பாக நம்ம அழைத்து செல்ல இந்த கதை வந்து ஏற்றதா அப்படின்னு கேட்டால் பாச பஞ்சர் தான் சொல்லணும். ரயில் போகும் நிதானம் இருந்தாலே இந்த ரயில் வந்து ஒரு ரவுண்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த படம் வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து சோம்பேறியாக இருந்துட்டு அவங்க வந்து எப்படிலாம் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டே நான் வேலை கிடைக்கல அங்கே போனால் வேலை கிடைக்கல இங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணாமல் வடமாநிலத்தை வந்து ஒரு சின்ன ஒரு பானிபூரி கடை வச்சா கூட அவன் அந்தளவுக்கு வந்து முன்னேறி அவனை பார்த்து வவுறு எரிஞ்சு இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து சமர்ப்பணம் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.